ஆங்கில மாதங்களில் 8ஆம் தேதி பிறந்தவர்களைப் பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அவர்களுடைய இயல்புகள். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் பெரும்பாலும் அமைதியாக காணப்படுவார்கள். வாழ்க்கையில் வேகமாக முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு இவர்களிடம் காணப்படும். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்காக தயக்கமில்லாமல் மற்றவர்களுடைய உதவியையும் நாடுவார்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடந்து கொள்வார்கள். அவற்றிற்கு புறம்பாக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். நேர்மைக்கு மாறான வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சிக்க மாட்டார்கள். பொதுநல சேவையில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். இவர்களுக்கு நாணயமான நண்பர்கள் கிட்டுவார்கள். இவர்களில் சிலர் திருமணம் செய்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதனால் அவர்களுக்கு தாமதமாக திருமணம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்ததாக இருக்கும். இவர்கள் நல்ல அறிவுத்திறனும் சிறப்பான சிந்தனை வளமும் பெற்றிருப்பார்கள். எந்த காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பார்கள். சோம்பலாக உட்கார்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காத விஷயம். 8ஆம் தேதி பிறந்தவர்களில் ஒரு பிரிவினர் இவ்வாறு நாணயமாகவும் நேர்மையாகவும் வாழ்வார்கள். அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இவர்களில் மற்றொரு பிரிவினர் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்திப்பார்கள். நேர்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியமும் சூழ்நிலையும் உருவாகும். எனினும் அவர்கள் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சமாளித்து விடலாம். தங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். பொதுவாக 8ஆம் தேதி பிறந்தவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வது சிரமம். இவர்களுடைய பேச்சும் செயல்களும் மற்றவர்களுக்கு புதிர் நிறைந்தவையாக தோன்றும். இவர்கள் தங்களுக்கு உதவி செய்தவர்களையும் மறப்பதில்லை, தங்களை ஏமாற்றியவர்களையும் மறப்பதில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களை சரியாக பழிவாங்கி விடுவார்கள். இவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று நினைத்துவிட்டால் அதை உடனே செய்து முடித்துவிட வேண்டும் என்று துடிப்பார்கள். அதற்காக எவ்வளவு பணம் செலவானாலும் கவலைப்பட மாட்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி திடீர் சரிவுகள் ஏற்படும். ஆயினும் இவர்கள் கடுமையாக உழைத்து அந்த சரிவுகளை சமாளித்து முன்னை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார்கள். இவர்களை பொறுத்தவரை நடைபெறும் எதுவும் சாதாரணமானதாக இருப்பதில்லை. வெற்றி கிட்டினாலும் அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். தோல்வி ஏற்பட்டாலும் அது பெரிய தோல்வியாக இருக்கும். இவர்களுடைய கிரக ஆதிக்கம் எண் 8க்குரிய கிரகம் சனி. ஆகையால் 8ஆம் தேதி பிறந்தவர்களை சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக குறிப்பிடுகின்றனர். அவர்களிடம் சனி கிரகத்திற்குரிய இயல்புகளும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது நாம் கேட்கலாம். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். எல்லோருடைய அன்பையும் எளிதாக பெற்றுவிடுவார்கள். இவர்கள் மற்றவர்களிடம் மனம் திறந்து பழகுவார்கள். ஆனால் அந்த அளவிற்கு மற்றவர்கள் இவர்களிடம் மனம் திறந்து பழக மாட்டார்கள். இவர்களிடம் தெய்வ பக்தி நிறைந்திருக்கும். பெற்றோரிடம் மிக்க பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கு நண்பர்களை விட எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். சில சமயங்களில் நண்பர்களாலும் தொல்லை ஏற்படுவதுண்டு. சரியாக சிந்திக்காமல் செயல்படுவதாலும் சிக்கல்கள் தோன்றுவதுண்டு. இவர்களில் சிலருக்கு கல்வி குறைவாக இருந்தாலும் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நல்ல குணங்களை பெற்றிருப்பார்கள். இவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் ஏதாவது புதுமை செய்து வெற்றியும் பெறுவார்கள், புகழும் பெறுவார்கள். இவர்களுடைய உடல் அமைப்பு. இவர்கள் பெரும்பாலும் நடுத்தர உயரத்தில் காணப்படுவார்கள். மாநிறமாகவோ அல்லது கருப்பாகவோ இருப்பார்கள். கண்களில் நிலையான பார்வை காணப்படும். கண்கள் கருநீலமானவையாக இருக்கும். புருவங்கள் அகன்றிருக்கும். கைகள் வலிமை பெற்றவையாக இருந்தாலும் கால்கள் சிறுத்திருக்கும். இவர்களுடைய செல்வநிலை உடல்நிலை. இவர்களுடைய செல்வநிலை ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததாக இருக்கும். அடிக்கடி பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். இருப்பினும் அவற்றை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவார்கள். இவர்கள் பித்த சம்பந்தமான நோய்கள், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், கீழ் வாயு போன்றவற்றால் பாதிப்பு உண்டாகும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அஜீரண கோளாறுகள், வயிற்றுவலி, நரம்பு தளர்ச்சி போன்றவற்றாலும் பாதிப்பு உண்டாகும். குடும்ப வாழ்க்கை. இவர்களுடைய காதல் விவகாரங்களுக்கு பெரும்பாலும் வெற்றி கிட்டுவதில்லை. இருப்பினும் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை ஓரளவு மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். அழகும் குணமும் பண்பும் நிறைந்த மனைவி அமைவார். அவ்வப்போது சிறு சிறு பூசல்கள் தலை தூக்கினாலும் பெரிய பாதிப்பு ஏற்படாது. இவர்கள் உத்தியோகம் பார்த்தும் நிறைய சம்பாதிக்கலாம். தொழில் அல்லது வியாபாரம் செய்தும் அதிகமாக சம்பாதிக்கலாம். விவசாயம், புதைப்பொருள் ஆராய்ச்சி துறை ஆகியவற்றில் தாராளமாக சம்பாதிப்பார்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது வியாபாரங்கள், நிலக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்கள், இசைக்கருவிகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் போன்றவை மூலமாகவும்
இவர்களுக்கு நல்ல வருமானம் கிட்டும். 8ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு கருப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரும். இவர்கள் அணியும் ஆடைகளில் கருப்பு நிறம் இடம்பெற்றிருந்தால் அதிர்ஷ்டமான பலன்களாக நடைபெறும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ரத்தினம் நீலக்கல். அது பதிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் யோகமான பலன்களாக நடைபெறும். இவர்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் 1, 5, 10, 14, 19, 23, 28 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அந்த தேதிகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் நடைபெறும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதிர்ஷ்ட திசை இவர்களுக்கு தெற்கு, தென்கிழக்கு ஆகிய இரு திசைகளும் அதிர்ஷ்ட திசைகள். அவற்றின் பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை தெற்கு முகமாகவோ அல்லது தென்கிழக்கு முகமாகவோ அமைந்திருப்பது நல்லது. ஓம் சாந்தி.